Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Phone Arena Tamil. வணக்கம். First commands. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே I am Ashfar அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆண்டவரே நான் ஐஃபோன் 12 5 months யூஸ் பண்றேன். iOS பிடிக்கலன்னு ஸ்டோருக்கு போய் இந்த ஃபோனுக்கு பதிலாக சாம்சங் ஃபோன் கேட்டேன். அவங்க 6 years அப்டேட் வரும்னு சொல்லி A16 5G தந்தாங்க. நான் லைட் யூசர் தான், ஒன்லி வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப், நோ சோஷியல் மீடியா. இதை நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணவா இல்லை ஆண்ட்ராய்ட் 14லேயே யூஸ் பண்ணவா? இது ஆண்ட்ராய்ட் 20 வரைக்கும் தாங்குமா? ப்ரோ என்ன ப்ரோ இது? எல்லாரும் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க வாழ்க்கைன்னு அப்படின்னு பார்த்தா தலைவர் மேசிவ் டவுன் கிரேடுக்கு போயிருக்காரு. இல்ல, அவர் ஐபோன் 12 ரிட்டர்ன் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்டா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு செகண்டரி டிவைஸ்க்காக போயிருப்பாருன்னு தோணுது. செகண்டரி இல்ல, பிடிக்கல ஸ்டோருக்கு போய் செகண்டரி டிவைஸாவா? ப்ரோ நீங்க வந்து ஒரு ஃபோர்த் டிவைஸா வாங்குறதா இருந்தாலும் இது வேலைக்கு ஆகாது. அவ்வளவு மோசம் கிடையாது. உடனே இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகம் வச்சுக்க, எல்லாரையும் நம்ம வந்து அடிக்கணும். அது எப்பனா நிஜமாவே ஒரு சில ஆஸ்பெக்ட்ல அவங்க பொய் பேசும்போது எப்படின்னா, இப்ப எங்க இதுல மாதிரி கேமரா வேற எதுலயுமே இல்ல அப்படின்னு ஒருத்தன் வரான்னு வையன், அவன் இதுல நிஜமாவே கேமரா அந்த அளவுக்கு இல்லைன்னா அவனை போட்டு வெளு நீ வெளுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இது வந்து நான் 6 வருஷம் அப்டேட் மட்டும் தான் சொல்லி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். நான் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ்னு எங்கேயுமே வாய் தரேன்னு சொன்னது கிடையாது. இப்போ ஒரு செகண்டரி டிவைஸா யூஸ் பண்றதுக்கு இவர் வந்து ஆண்ட்ராய்ட் 14 இதை யூஸ் பண்ணாருன்னா சீரியஸா நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க ஆண்ட்ராய்ட் 14 மட்டுமே யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. அப்டேட்டே பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. 15 வேண்டாம், 1A7 வேண்டாம். நீங்க கேட்டாலும் இப்போதைக்கு அவங்க தர போறது இல்ல. S24 சீரிஸ்க்கே இன்னும் தரல. அதனால வந்து அப்படியே செகண்டரி டிவைஸ் ஜாலியா யூஸ் பண்ணுங்க. ஓகே அஜித் குமார், பேட்டரி யூசேஜுக்கு X200 இல்ல OnePlus 13 ப்ரோ, அதை மட்டும் சொல்லுங்க. OnePlus 13 தான் எனக்கு தெரிஞ்சு பேட்டரியில ஒரு எட்ஜ் கிடைக்கும். அதுக்கு X200 மொக்கன் கிடையாது. பட் 9400 80 லைட்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 9400 10 மணி நேரம் SOT எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. பட் அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் 80 லைட் தரப்புல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான நம்பர்ஸ் அதிகமா ரிப்போர்ட் பண்றது. ஸோ அதனால நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு OnePlus 13 சூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க எனக்கு பேட்டரியும் வேணும், கேமரால போட்டோஸும் கொஞ்சம் நல்லா எடுக்கணும், அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணிருப்போம்னா அங்கேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. OnePlus 13 வந்து ஜூம்டு போட்டோஸ் வந்து மேபி கொஞ்சம் பெட்டரா ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனா X200 தான் போகும். அடுத்து மோகன் வி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, கேன் OnePlus 9 RT அது இருக்கலாம் பி மைக்ரேட்டட் டு OnePlus 12 or OnePlus 13 worth it? OnePlus 12 போங்க ப்ரோ, உங்களுக்கு சீப்பாவும் இருக்கும். அப்படி இல்லடா, OnePlus 12 நல்ல ஆஃபர் வந்து 50,000 கீழ இருந்ததுன்னா நீ சொல்ற மாதிரி போயிடலாம். அப்படி இல்ல OnePlus 12 60,000 வை, அது எக்ஸ்ட்ரா 5000 போட்டு 13 போயிடலாம். அவ்வளவுதான் ப்ரோ. சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃப்ரண்ட் கேமரா இம்ப்ரூவ்மென்ட் வந்து 13 இருக்கு. ஆனால் OnePlus 9 RT இருக்குல்ல, இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது டிராஸ்டிக்கா உங்களுக்கு 13ல வந்து மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா 100% சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 9RTயோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி யோசிச்சு பாரு. 80 90 9RT சாக அடிச்சிருந்தாங்க. ஒரே மாதிரி போனை வரிசையா விட்டு நம்மள சாக அடிச்சிட்டு இருந்தாங்க. சரியா 9RT வந்து கொஞ்சம் காம்பாக்டா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த சீரிஸே கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கும். ஏன்னா இது ஃபிளாக்ஷிப், அது ஃபிளாக்ஷிப் கிடையாது. அவங்க காம்பாக்ட் ஃபோன் ரீடிஃபைன்ட்னு சொல்லிட்டு 6.3 இன்ச் காம்பாக்ட்னு சொல்லிட்டு சுத்தின ஆமா அவங்க அந்த கேங் தான். ஸோ அதனால வந்து 9RTல இருந்து OnePlus 13 வந்தா பில்டு குவாலிட்டியில கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து டிஸ்பிளேல இம்ப்ரூவ்மெண்ட். சரியா, ஸ்பீக்கர் பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா OnePlus 13 வந்து 12ஓட கம்மியா தான் லவுட்னஸ் இருந்தது. மேபி இப்போ அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. சரியா, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்னன்னா OnePlus 13 வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல மாசா இருக்கும், இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே, பேட்டரி 6000 mAh, ஸோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட். பர்ஃபார்மன்ஸ் 80 லைட் நான் சொல்லுவா வேணும், அதுலயும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். கேமரா இது கமெண்டே நான் பண்ணக்கூடாது. கேமரா பக்கம் மட்டும் நம்ம வரக்கூடாது. 4 வருஷமா வந்து இம்ப்ரூவ் ஆகதான் செஞ்சிருக்கணும். அதுல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னா தலையில தான் போய் கிடைக்கணும். அதனால தான் நான் கேட்டேன். மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு 100% இருக்கு. இதுக்கு எனக்கு சிம்பிள் S23 Ultra ரொம்ப யூஸ் பண்ணேன். எனக்கு அதுல இருந்து இப்போ S25 Ultra பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானா 5x ஆப்ஷன் வந்து இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. ஆனா S24 Ultraலையும் சொல்லியிருப்பேன். பட் இப்போ 10x நான் போட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல குட் லைட் கண்டிஷன், அதே சமயம் கொஞ்சம் மொக்க லைட் கண்டிஷன்ல எடுக்கிறேன்னு வையேன். அப்போ நான் நைட் மோட் மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா S23 Ultraல டேரக்டா 10x ஆப்டிகல் ஜூம் தான். ஸோ அப்போ வந்து இதோட 10x கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்றதை பார்த்தேன். பட் கேஷுவலா ஜென்ரலா டே டு டே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதுல இருக்க 5x வந்து உனக்கு போர்ட்ரேட்லயும் யூஸ் பண்ண முடியுது, அந்த 50 MP வந்து உள்ள கை கொடுக்குது. ரெண்டாவது வந்து 80 லைட்டோட ISP எல்லாத்தையும் வச்சு இப்போ யூஸ் பண்ணனால 100xல என்னால வந்து ஒரு சில சேஞ்சஸ் பார்க்க முடியுது. டீடைல்ஸ் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு சொல்ல முடியும். ஆமா, அப்புறம் வேற லெவல் ஃபோன் ஆச்சு. அது நல்ல ஃபோன் தான்.
நல்ல ஃபோன் தான். என்ன ப்ராப்ளம் நான் திரும்பியே சொல்றேன், இதை பத்தி ஒரு நாள் கண்டிப்பா பேசலாம் ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா சாம்சங் வந்து இருக்கலே சூப்பர், ஆப்பிள் வந்து இருக்கலே சூப்பர், சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் வேஸ்ட், அந்த மாதிரியான மைண்ட் செட்ல நான் என்னைக்குமே இருந்ததில்ல. நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு வருஷமா எவ்வளவு வீடியோஸ்ல பேசியிருப்பேன். ஒரு சில பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில டிவைஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். இல்ல இப்போ நம்ம வந்து எந்த டிவைஸுமே இதனால இது மொக்க லைக் ஓவராலா டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10 ஃபேக்டர் இருக்குன்னா அதுல 5 ஃபேக்டர் நல்லா இருக்கும், 5 ஃபேக்டர் நல்லா இல்லாம இருக்கும். அந்த 5 ஃபேக்டர் நல்லா இருக்கிற ஃபேக்டர் மட்டும் ஒருத்தருக்கு யூஸா இருக்கும், நல்லா இல்லாத ஃபேக்டர் வந்து அவருக்கு யூஸே பண்ண மாட்டாரு. அதனால அவருக்கு நல்ல டிவைஸ் ஜெனரலா வந்து இந்த டிவைஸ் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவனுங்க வந்து OnePlus மாதிரி சாஃப்ட்வேர்ல கேமரா டவுன்கிரேட் பண்ணி பண்றாங்களா? இது வரைக்கும் எனக்கு என்னன்னா S23 Ultra வரும்போது வந்து உனக்கு Android 14 ஓட 13 ஓட வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ Mi 15 Ultra நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து One UI முன்னாடில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நடு கேப்ல நான் பெருசா யூஸே பண்ணல சாம்சங். சரி, நான் அதான் உன்னோட கேள்வி என்னன்னு எனக்கு 100% புரிஞ்சிருச்சு. சாம்சங் வந்து டவுன்கிரேட் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயம் ரொம்ப மோசமா டவுன்கிரேட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும், பயங்கர பிரச்சனையாகும். ஏன்னா அவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ அதே வந்து OnePlus தரப்புல பார்த்தேன்னா OnePlusல ஓப்பன் பத்தி லட்சுமிராஜன் அண்ணாச்சி சொன்னதை நான் சொல்லியிருந்தேன். நேற்று கூட டிவிடியில் சொல்லியிருந்தேன். எதுக்கு சொன்னேன், ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாருன்னும் போது அவருக்கு ஒன்றும் இப்போ OnePlus வந்து டிவைஸ் வருதுடா, அவர் இதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரியா, அவர் ஏன் ஃபீல் பண்றாரு அப்படின்னா அவ்வளோ சூப்பரா கொடுத்த ஒரு டிவைஸை ஏன்டா அப்படி மாத்துறீங்கன்னு வருத்தப்படுறாரு. ஏன்னா வருண் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், OnePlus ஓப்பனுக்காக அவர் வந்து எங்கேயோ போயிட்டு வந்தார், தாய்லாண்டா பாலியா எங்கேயோ போயிருந்தாரா. அப்போ கடல்ல வந்து டீப் சி ரைட்லாம் கூட்டு போயிருந்தாங்க. அப்போ போகும்போது அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த சாம்பிள்ஸ் தான் நமக்கு காமிச்சாரு. சாம்பிள்லாம் மிரட்டிச்சு. அது நம்ம எப்படி பார்த்தோம்னா என்னடா OnePlus-ஆ இது, அந்த அல்காரிதம் ஏன் இப்போ மாறுதுன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா அதே ஹாசல்பிளாட் அல்காரிதம் இப்போ ஆக்சுவலாக OnePlus 13ல இல்லை. ஆனால் இப்போ ஹாசல்பிளாட் அல்காரிதம் இல்லை அப்படின்னும் போது அப்போ உள்ள என்ன வந்திருக்குன்னா ஹைப்பர் டோன் இமேஜ்ன்றது வந்திருக்கு, ஹைப்பர் இமேஜ் ப்ராசஸிங். அதில் ஏதோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமாடா, ஒரு 2 கல் எடுத்து வைக்கிறாங்க, இல்லை இப்படி வச்சது சரியில்லைன்னு சொன்னாங்க, அதை அங்கே விட்டுறானுங்க. சரியா, அடுத்து என்ன பண்றாங்க, அதை அப்படியே விட்டு அந்த அல்காரிதமே விட்டுறாங்க. இப்போ திரும்ப ஸ்டெப் 1க்கு போயிட்டு புது அல்காரிதம் எடுத்து வந்து ஒட்டுறானுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா ஃபீல் ஆகுது. ஏன்னா OnePlus 9 எடுத்துக்க, 9 Pro எடுத்த போட்டோஸ் வந்து மொக்கன் கிடையாது. அவங்க ப்ராமிஸ் பண்ணது வந்து 2 சென்சாருக்கு இடையில கலர் ஷிஃப்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் அவங்களால ப்ராமிஸ் பண்ண மாதிரி டெலிவர் பண்ண முடியல. பட் போட்டோஸ் நல்லா இருந்தது, 8K வீடியோ வரை எடுக்க முடியும். கரெக்ட். சரியா, அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த 2 ஜெனரேஷன் போகுது. 10 Proலாம் வந்து 8 Gen 1ங்கிற ஒரு கையில யாராவது அது கஷ்டப்பட்டுச்சு. மற்றபடி 10 Pro நிஜமான ப்ரோ மாதிரி தான் இருந்தது. சரியா, ஹீட்டிங் இஷ்யூ இதுதான் அதுல பிரச்சனை. மற்றபடி 10 Pro நல்லா டெலிவர் பண்ணிச்சு. எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா, திரும்ப OnePlus 11 வரும்போது என்ன ப்ராசஸிங்னு எனக்கு புரியல. OnePlus 11 ஹாசல்பிளாடுங்கிறீங்க, ஹாசல்பிளாடுக்கான மரியாதையே இல்லைங்க. ஏன்னா 10 Proல வந்து அவுட் புட்டும் 10 Proக்கு அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட் வந்து என்ன அப்டேட் அப்படின்னா 11க்கு என்ன வந்திருக்கோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் 11 எதில் வருதோ அதுதான் வந்து 10 Proக்கு அப்டேட். 10 Proவும் தலைகீழ மாறுது. 10 Pro சூப்பராக எடுத்துட்டு இருந்தது, பார்த்தா தலைகீழ மாறுது. ஏன்னு பார்த்தா 11ல இருக்க போஸ்ட் ப்ராசஸிங் என்னவோ அந்த அல்காரிதம் மாதிரி இது வருது. அப்போ என்ன ஆயிடுது, தலைகீழ மாறுது. இதே தான் நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ஓப்பன் அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, கரெக்டாக OnePlus 12 அது எல்லாமே இந்த ஒரே மாதிரி OnePlus 12க்கு முன்னாடி 8 Gen 2க்கு வந்து அதுக்கு ஏதோ ஒரு அல்காரிதம் வச்சிருந்திருக்காங்க, ஹாசல்பிளாட் அல்காரிதம். அந்த அல்காரிதம் மாதிரியே தான் OnePlus 12லயும் இருந்தது. நான் OnePlus 12 வந்து இனிஷியலாக நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். எனக்கு OnePlus 12 நான் மேக்ரோலாம் எடுத்துட்டு வந்து உன்ட்ட காமிச்சேன், வேஸ்ப்லாம் அவ்வளோ க்ளோஸில் எடுத்தேன். இப்போ நான் எடுக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது. அதே க்ளோஸ் போக முடியுது, குவாலிட்டி அதே மாதிரி போஸ்ட் ப்ராசஸிங் இல்லை. அதுவும் இந்த ColorOS 15 வந்ததுக்கப்புறம், அது OxygenOS 15 வந்ததுக்கப்புறம் ஸ்மூத்னஸ்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு கேமரா வேணும்னு நினைக்கிற ஆள் நான். இப்போ எனக்கு கேமரா கீழே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து OnePlus தரப்பில் இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதை நான் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரேன்னு வையேன். சாம்சங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களும் லேஸில் சொல்கிற ஆள் இல்லை, இவனுங்களும் நிறையா பக்கெல்லாம் உள்ளே வந்திருக்கு. இடையில வந்து S23 Ultra என்னாச்சுன்னு பார்த்தோன்னா 1UI 6 அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் வந்து ஒரு அதுக்கு வீடியோலாம் போட்டிருந்தேன். எனக்கு எக்ஸாக்ட் எக்ஸ் ஞாபகம் வரல. ஒரு 15Xலேருந்து 18Xக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியாது. அதுக்கு என்ன மாதிரி ஆனால் 15Xலேருந்து 18Xக்கு நம்ம ஃப்ரேம் என்ன வைக்கிறோமோ அது தவிர வேற ஏதோ ஒரு ஃப்ரேம் நடக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஃப்ரேமில் வந்து ஸ்டிச்சிங் நடக்கும், HDR ஸ்டிச்சிங். தப்பாக ஸ்டிச் பண்ணுவோம். எப்படின்னா ட்ரைபாட் மேலே இப்போ ஃபோன் இருக்குது, இந்த இடத்துல ட்ரைபாட் மேலே ஃபோனே 4 தடவை இருக்கும். ஒன்று மேலே இப்படி ஓவரமாக அப்படி போகும். ஸோ இந்த மாதிரியான பக்கெல்லாம் சாம்சங்லேயும் வந்திருக்கு, வரலன்னு கிடையாது. சரியா, ஸோ அதனால பக்கே இருக்காது சாம்சங்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க வந்து பதறுவானுங்க. இப்போ அந்த மாதிரி பக் ரிப்போர்ட் ஆனதுமே அதுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. புரியுது. இல்ல ஸோ கேமரா வந்து S23ல வந்து உங்களுக்கு அப்டேட் வர கான்சிக்வெண்டா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கா இல்ல அதே மாதிரி இருக்கா? கிட்டத்தட்ட அப்படியே தான்டா, கிட்டத்தட்ட அப்படியே தான். அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்ல.
டவுன்கிரேட் ஆனால் மட்டும்தான் பிரச்சனை. அப்படியே தான் இருந்திருக்கு சரியா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக S23 அல்ட்ராவையும் OnePlus 13 சைமல்டேனியஸாக வச்சு தான் நான் ஃபங்க்ஷனில் எடுத்தேன், ஸ்கூல் ஃபங்க்ஷனில் 10x ஷார்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டேன். S23 அல்ட்ரா தெறிக்க விட்டு இருந்ததுல. ஸோ இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்ட்ராவியா இருந்ததுன்னு. ஸோ S23 அல்ட்ரா டெலிவர் பண்ணுது. இப்போ S23 அல்ட்ராலேருந்து நான் 25 அல்ட்ரா வரும்போது என்னால் என்ன டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது அப்படின்னும் போது இப்பயும் எனக்கு அந்த 10x வந்து ஒரு 10 அந்த 10x வந்து ஒரு 10 MP சென்சர், அதுதான் அதில் வீக். ஆனால் அந்த 10x ஒரு ஆப்டிகல் ஜூம்ங்கிறனால அதில் கிடைக்கிற குவாலிட்டி தான். கொஞ்சம் லோ லைட் சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது ட்ரை பண்ணலாம் செத்தனா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் அந்த லோ லைட்டே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டாக இருந்தாலும் கூட நீ எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஜூம்டு ஃபோட்டோஸில் S23 அல்ட்ராலேருந்து 24 அல்ட்ரா போகும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. இருக்கலே 100xலாம் அந்த 24 அல்ட்ராலேருந்து இப்போ 25 அல்ட்ரா வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிஜமாவே அந்த ISP AI போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்ன ஆகுது எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ளூ தெரியாது முன்ன, இப்போ தெரியும். 100xல எடுத்திருக்கேன். 100xல இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேங்க, நம்ம வாட்ஸ்அப்ல கொடுத்துருவேன். அதுவும் பிளாக்காக தெரியும். கரெக்ட், ஒரு மாதிரி பிளாக், ஏதோ ஒரு ஒயிட் இருக்கு அதுக்குள்ள ஒரு 5 பிளாக் இருக்கு அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து அது ப்ளூவாகவும் தெரியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. இதில் வந்து ஒயிட்டாக தெரியாது, பிளாக்காக தெரியும். அதுக்கு என்கிட்ட சாம்பிள் இருக்குது. எது OnePlus Find X8 இதெல்லாம் பிளாக்காக தெரியும். ஓகே சரியா. இதை தான் நான் வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு ஜூம் இதோட ஆனால் பெட்டராக இருக்கும், ஃபோட்டோ பார்க்க சூப்பராக இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம். பிரச்சனை என்னன்னா கலர்ஸ் போயிடும். இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதுலேயும் நல்லா இல்லடா, பட் இதில் வந்து ஆக்சுவல் கலர்ஸை காமிச்சிருச்சு. OnePlusல பார்த்தா ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி இருக்கும், ஆனால் கலர் கரெக்டாக காட்டாது, தப்பான கலர் காட்டிகிட்டு இருக்கும். இதுதான் வித்தியாசம். அடுத்து NA ஸ்ரீனிவாசன், இஸ் இட் குட் டு அப்கிரேட் OP9RT டு OnePlus 13R? தாராளமாக போகலாம். ஏன்னா 13R யூஸ் பண்ணுற 2 பேரும் மீட் பண்ணேன், வேற லெவலாக இருக்கும். 13R யூஸ் பண்ணுற ஒருத்தர்லாம் என்ன சொன்னார்னா, அண்ணே சார்ஜே போடுறதுல என்ன நான் அதுவும் 6000 mAh இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஆக்சுவலாக 13 வாங்கலான்னு இருந்தேன். சரி கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லி 13R வாங்கினேன். அவர் வந்து ஒரு கேப் டிரைவர். அவர் வந்து என்கிட்ட இந்த ஃபீட்பேக்கை சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்டேன் என்ன ஃபோன் ப்ரோ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இந்த ஷாமி லான்ச் பண்ணல, அப்போ கேட்டாங்க ஷாமி லான்ச் ஆகுது அப்படியா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன டிவைஸ்னு ஒன்று 13R வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்கு, சார்ஜே போடுறது இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இதுதாங்க ஃபேக்ட். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் 13R இது நிறைய பேருக்கு புரியவும் மாட்டேங்குது. இப்போ இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்கடா, அடுத்து ஒரு 10 வீடியோ கழிச்சு நம்ம 13R ஏதோ ஒரு ரீசனுக்காக திட்டுவோம். ஏன்னா லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கும், அது பிரச்சனைன்னு திட்டுவோமா. இப்போ அந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் வருவாங்க, வந்துட்டு என்ன ஆகுனா அப்போ மட்டும் பார்த்துட்டு இவருக்கு OnePlusஏ பிடிக்கல திட்டுறாரு. சில சமயங்களில் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நம்ம அந்த ட்ராக் ஃபுல்லாக நம்ம கடந்து ஒன்றா போகும்போது தான் அது புரியுமே தவிர ஒரு சிலர் பண்ணுற கமெண்ட் நடு படத்தில் போயிட்டு என்னடா அவன் பேசிக்கிட்டு இருக்கான், எதுக்குடா கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும், ஏன் கொலை பண்ணுறான்னு தெரியும். எனக்கு அப்படிதான் நிறைய தடவை நடக்குது. அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஒரு பெரிய செலிபிரிட்டினா எல்லாம் தாங்கி தானே ஆகணும். ரஜினி விஜய் எல்லாம் பண்றாங்க அப்படிதானே. அவங்களாம் நிஜமான செலிபிரிட்டி. நம்ம தான் சொல்லிட்டோம்ல ஆல்ரெடி அண்ணக்கா அப்படின்னு. சரிவா விஷயத்துக்கு போவோம். இந்த ஹம்பிளிசிட்டி தான் பெரிய ஆளாக்கி இருக்கு. ஹம்பிளிசிட்டி வேற. சரிவா மதன், ஹாய் சிவபரணி அண்ணா, ஐ எம் யூசிங் Vivo Y83 4+32 almost 7 years. Still working. I am break display 3 times last 2 years. Right now this is not working. Latest bank apps, Amazon, etc. So switch another phone. Suggest me a good gaming camera, battery, main budget 30k. If extra invest Samsung S24 FE for UI. Consider பண்ணலாமா or OnePlus 12R? Please suggest me. Any other phone? Please suggest me. Super. இவர் ஆல்ரெடி விவோல டிராவல் பண்றாரு. V50 bro. First option V50. அப்படி இல்லை எனக்கு 12R பிடிச்சிருக்குன்னா 12R போயிடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆனால் V50 தான். நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே ஏதோ கடந்து வந்து ஒரு பெரிய வரமும் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்கள் 7 வருஷமாக யூஸ் பண்ணது தான் இங்கே பெரிய அட்வான்டேஜ். இதில் வந்து லேண்ட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். 432 எப்படி ப்ரோ இந்த ஆப்பெல்லாம் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க? அதுவே கொஞ்சம் அதிசயமாக எத்துன்ற நான் மனுஷன் வேற லெவல். சல்யூட் ப்ரோ உங்களுக்கு. நீங்கள் அதான் ப்ரோ மதன் ப்ரோ, நீங்கள் வந்து V50 ஒரு தடவை நியரஸ்ட் ஸ்டோரில் கண்டிப்பாக டெமோ யூனிட்ஸ் இருக்கும். நியரஸ்ட் ஸ்டோரில் போய் ஒரு தடவை V50 யூஸ் பண்ணி பார்த்துருங்க. கேமராவில் கண்டிப்பாக சூப்பராக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். பர்ஃபார்மன்ஸ்லேயும் சொல்ல போனால் 7 Gen 3 வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கிறனால 7 Gen 3 உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகும். அதனால் V50 ஒரு தடவை பாருங்கள். அது வாங்கணும் அப்படின்னு கிடையாது, அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் விவோவில் இருக்கிறனால. அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி 12R போயிடுங்க. S24 FE வந்து என்னன்னா 45,000 ப்ரோ, 49,999 ரூபான்னு வருது. இப்போ அந்த ஆஃபரும் போயிடுச்சு. 50,000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் அது ஒர்த் இல்லை. ஏன்னா அதுக்கு நீங்கள் 42,000 ரூபாய்க்கு iQOO 12 வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். இது நத்திங்க்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா V50 அளவுக்கு இது கேமரா கண்டிப்பாக நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்.
யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங்லயும் நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க நத்திங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா 3A வந்து உங்களுக்கு வந்து இது 3A ப்ரோவே போயிடுங்க. 30,000 ஆஃபர்ல தான் வந்ததுன்னா 3A ப்ரோ போயிடுங்க. 3A நல்ல ஃபோன் தான், கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. 8256 தான்றது கொஞ்சம் எரிச்சலா வருது எனக்கு. இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டு இன்னும் வந்து நீ 1256ம் இந்த ஊர்ல விற்க மாட்டேன்னா இது என்ன நியாயமா? அது நாளை பின்ன 3A ப்ளஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துவிட்டு அப்புறம் இதே மாதிரி பண்ணுவேன்னு ஒரு சந்தேகமும் வருது உன் மேல எனக்கு. ஏன்னா கேட்டா 2A ப்ளஸ்ல இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க. உள்ள போர்டை வந்து லைட்டா மாத்துறேன்னு சொல்லிட்டு இருந்த போர்டே ஓவர் கிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் இருக்குல்ல, அடுத்து 3A ப்ளஸ்ல ஒரு 50 மெகா பிக்சல் சொருக்கி விட்டுருவாங்க. சொருக்கி விட்டுட்டு இதுல வந்து 1256 இருக்கு, 8256 இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கேட்டா லிமிடெட் எடிஷன் சொல்லுவீங்க, பின்னாடி 2 கிளாஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி விட்டுருவீங்க. இந்த ஒண்ணுதான் கால்ஜி நம்ம ஸ்ட்ராட்டஜியை புட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்து பேசுங்க. ஆக்சுவலா என்னன்னா நல்ல டிவைஸுங்க, ஆனா 2 செம்ம பேட்டரி லைஃப் இதுலயும். ஸோ அதனால அப்போ இதையும் கூட நீங்க ஆப்ஷன்ல சேர்த்துக்கோங்க. 3 ஃபோன் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் வேணும்னு நினைச்சா 12R. உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கா வேணும்னு நினைச்சா விவோ. ஒரு பேலன்ஸ்டா ஒரு பிளண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா 3Aவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அழகம்மை அழகப்பன். Okay. Why no reviewer speaking about Samsung Green Line issue? கொஞ்சம் முன்னாடி இப்போ ஒரு கான்டெக்ட் கிடைச்சதுல நமக்கு OnePlus பத்தி நம்ம பெருமையா பேசியிருப்போம், அப்புறம் இன்னொரு 10 வீடியோ கழிச்சு திட்டியிருப்போம், அது ஏதாவது நடந்திருக்கோன்னு. அந்த மாதிரி தான் ப்ரோ. நாங்கெல்லாம் அடிச்சு கிழிச்சு துவச்சி அடிச்சு நொறுக்கியாச்சு. சாம்சங்கை பத்தி இதுக்கு மேல கிழிச்சு தொங்க விடுறதுக்கு எதுவும் இல்லைன்ற அளவுக்கு நாங்கள் ஊத்தியாச்சு. ஏன்னா ஹைலைட் என்னன்னா இப்போ நீங்க சொல்லலாம் உனக்கு வந்திருந்தா உனக்கு தெரியும்டான்னு, எங்களுக்கும் வந்துச்சு லைன். சரியா வர ஒன்னையும் விட்டு வைக்கலையா? அந்த குறைக்கு தான். ஆமா S20 அல்ட்ரா வச்சிருந்தேன், அதுலயும் லைன் வந்துச்சு. டிஸ்பிளே மாத்தினேன், அப்புறமா லைன் வந்துச்சு. அடிச்சுட்டு ஆளே இல்லைங்க அப்படின்னு நான் அப்டேட்ல ஃபீச்சர் வரதோட லைன் கொடுக்குற ஒரே மகான் அப்படின்ற மாதிரி. அதுவும் அப்டேட்டே பண்ணாதப்பயே லைன் கொடுத்த மகான் வந்து எங்க தலைவன் மட்டும்தான். ஸோ அதனால இவனை அடிச்சு கிளிக்காத நாளே கிடையாது. அதே சமயம் நாங்கள் இப்போ பாசிட்டிவா பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, அது என்னன்னா ஏதாவது ஒரு தனிப்பட்ட டிவைஸை பத்தி மட்டும் தான் இருக்குமே தவிர கோடு விழுமா விழாதான்றது நமக்கு தெரியாது. டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும்னு கூட நான் ஒரு 7-8 மாசம் முன்னாடி கூட பேசியிருப்பேன். ஒரு டிஸ்க்ளைமர் வரும் ஆரம்பத்திலேயே, எந்த டிவைஸ் நாங்கள் டிவைஸை பற்றி நாங்கள் பேசுகிறோங்கிறனால அந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் நாங்கள் பேசிட்டு இருக்கிற டிவைஸ் நல்லா இருக்கு நாங்கள் நினைக்கக்கூடிய டிவைஸில் வந்து கோடு விழாதுன்றதுக்கு எந்த விதமான அர்த்தாட்சியும் கிடையாது அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரே போடலாம்னு தோணுது. அதான் நம்ம எல்லா படத்துலயும் இந்த சென்சார் சர்டிபிகேட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி புகைப்பழக்கம் அந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு நம்ம பேசி விட்டுருவோம். இந்த திரைப்படத்தில் எந்த மிருகமோ எதுவும் வதைக்கப்படவில்லை அந்த மாதிரி சொல்லணும் போல இருக்குங்க. அடுத்து ஆகாஷ் ப்ரோ, என்னோட போக்கோ மொபைல் ஹைப்பர் OS 1.8 இருக்கு, OS டீக்ரேட் பண்ணணும், ஹைப்பர் OS 1.5 மாத்தலாம் ப்ரோ. ஆனா நீங்க கொஞ்சம் தலையை சுத்தி ஒரு சில வேலைகள் பார்த்தாகணும். ஃபர்ஸ்ட் உங்களோட போக்கோ டிவைஸ் வந்து நீங்க பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அது XDAல போய் கொஞ்ச நேரம் செக் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா மீ கம்யூனிட்டி பேஜில் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்க அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன வந்ததோ அந்த வெர்ஷன் கூட நீங்க ரிவர்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். போயிட்டு பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஆனால் அதெல்லாம் பார்க்கணும். தப்பாக சின்ன மிஸ்டேக் பிசிறு தப்பிச்சுன்னா ஃபோன் செத்துடும். அப்புறம் திரும்ப உட்காந்துட்டு ஹார்ட் பிரேக் டு ஃபோன் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது XDAல சுற்றிக்கிட்டு இருக்கணும், மீ கம்யூனிட்டி பேஜில் சுற்றணும். ஸோ நம்ம வந்து OnePlusலயும் எனக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் அண்ணாச்சிட்டையும் அதான் சொன்னேன், பேசாம அண்ணாச்சி பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு ஓப்பன் வந்து வரும்போது என்ன வெர்ஷன்ல வந்துச்சோ அதுக்கு போயிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஞாபகம் இருக்கா, நான் OnePlus 7 Pro வந்து நான் ஆக்சிஜன் OS 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 7 Proல. ஏன்னா அதுல 11 இதெல்லாம் உண்டு, பியூர் ஆக்சிஜன். எனக்கு அது வேணவே வேணாம், நான் வந்து ரிவர்ஸ்ல போறேன்னு சொல்லிட்டு 10 வச்சு வெறும் பியூர் ஆக்சிஜன். அந்த ஆக்சன் கலர்ஸ் இருக்கும், அப்படி மினிமல் ஆண்ட்ராய்டா இருக்கும், கிளாஸியா இருக்குங்க. அது அங்கே தான் இருக்கு பெருங்குடியில். வேணா எடுத்துட்டு வந்து காமிச்சோன்னா வேற லெவலில் இருக்கும். மேசிவா இருக்கும், UI அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளூயிடாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். காட்வின் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, which brand gives OS update without degrading camera quality? எல்லாருமே இன்னைக்கு அதே கேள்வி. Suggest the brands from your experience. அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போதைக்கு எல்லாத்துலேயுமே ஏதாவது மிஸ்டேக் வரும் ப்ரோ. சரியா, டீக்ரேட் ஆகவே இல்லைன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம். அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவனுங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ன்ற பேரில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லோட தூக்கிட்டு வந்து தலையில் போடுவாங்க. 6 வருஷம் கழிச்சு, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 6300க்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். 6 வருஷம் கழிச்சு 6300ங்கிறது காலாவதியான ஒரு ப்ராசராக இருக்கும். அது தலையில் கொண்டு வந்து அவ்வளோ பெரிய லோட போட்டிங்கன்னா அதுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்? நேற்று கூட நம்ம அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். 7.5 GB கொடுக்குறாங்க ஹைப்பர் OS அப்டேட். 7.5 GB நீ உட்காந்துட்டு அன்ராப் பண்ணி கொண்டு போய் ஒரு பார்ட்டிஷனில் போட்டோன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஒரு 15 to 18 GB மாறாதா அப்படின்றது என் கேள்வி. எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ்டாக வந்தது நமக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ டேட்டாவையும் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரன் பண்ணும்போது அது எல்லாமே பார்சலாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ டாஸ்க்கு வந்து நான் இப்போ கொடுக்குறேன், அடுத்து ஹைப்பர் OSல இன்னும் புதுசாக ஒரு சில மாடியூல்ஸ் ஆட் பண்ணுவேன், புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் 30 GB மாறும். ஆமாம், ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால தான் யோசிக்க தோணுது. இப்போ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம சும்மா அப்படி இப்படி அடிக்கும்போது கூட, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ 8 GB ரேமில் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் 6 GB ரேமில் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் உள்ளே வரும்போது நமக்கு CPU GPU ரன் ஆகிற மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆக்குபைடாக இருக்கும். அப்போ தான் அதால் டக்குன்னு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லிட்டரலாக வந்து அந்த 2 GB ரேம் எக்ஸ்ட்ரா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, எப்பயுமே அந்த 2 GB வந்து இந்த ஒரு டாஸ்க்குக்காக ரெடியாக இருக்கும். இந்த 2 GB வந்து எப்பயுமே ரன்னிங்லேயே இருப்பான் தலைவன். நீங்கள் ஏதாவது கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உடனே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்கு தான் இப்போ கூகுள் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறான், எல்லார் கையிலையும் அவனே ஒரு சர்வரை ரன் பண்ணிட்டு இருக்கான். எல்லார் கையிலையும் 16 GB ரேம் வச்சுக்கப்போ அப்படின்னு என்ன ஜாலியாக இருங்க. 5 GB எப்போ பாரு இந்த ஜெமினி பைலுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ பாரு விட்டானுங்க. அப்போ பாரு 5 GB கிட்ட ஜெமினிக்கே வேலை செஞ்சுட்டு இருக்குனாலும் உன் டிவைஸ் ஸ்லோவே ஆகாது, ஆனால் பேட்டரி ட்ரெயின் ஆகும். 5 GB வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால தான் உனக்கு பிக்சல் வந்து எப்பயுமே இந்த மாதிரி இருக்குது. இதே பிக்சல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம இதுக்கு முன்னாடி கூகுள்டு வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் சொல்லுவோம்ல, நானே பார்த்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கிராஃபீன் OSலாம் சொல்லுவோம்ல, கிராஃபீன் OSலாம் அவ்வளோ இருக்கு. கிராஃபீன் OS பற்றி சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்ல முடியுதுன்னா, பர்மிஷன்ஸ் எந்த அளவுக்குன்னா, இப்போ ட்ரூ காலர் இருக்குது. ட்ரூ காலர் வந்து ஆக்சுவலாக ஸ்பேம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய தடவை பார்த்துருப்போம். நம்மளும் இப்போ நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நல்லா இருக்குது. ஆனால் இந்த ட்ரூ காலருக்கு வந்து என்ன பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, உன் டிவைஸில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறது ஒரு பெர்மிஷன். அந்த பெர்மிஷன் நான் கொடுக்கலனாலே அது வந்து என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வேலை செய்யாது. இந்த பர்மிஷன்லாம் இல்லாமல் நல்லா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லும். கிராஃபீன் OS மாதிரியான ஒரு OSல என்ன பண்ணலாம்னா, ஒரு டம்மி கான்டாக்டை மட்டும் சூஸ் பண்ணி கான்டாக்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லி 1 2 3 4 ஒரு நம்பரை கொடுத்துட்டேன்னா பர்மிஷன் கிடச்சிச்சுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏமாத்திடலாம் ஈஸியா. ஆமாம், எல்லா பர்மிஷனும் என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன கான்டாக்ட் வேணும்னு சொன்னல, இந்த புக் இதான் என்னோட கான்டாக்ட் புக்கு, என் கான்டாக்ட் புக்கில் இருக்க ஒரே கான்டாக்ட் இதுதான் 1 2 3 4 5 வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃபீன் OSக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, உனக்கு கூகுள் டவுன் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த இடத்துல வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கிராஃபீன் OS யூஸ் பண்ணுற யூசர்ஸ்கிட்ட கேட்கும்போது, இப்போது ஃபோன் வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குதுன்றதுக்கு அடாப்ட் ஆனவனுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இப்போ கூகுளோட பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரீசன் என்ன, அது என்ன ரீட் பண்ணி வச்சுக்குது. கூகுள் இவ்வளோ நாளாக நான் ஃபாலோ பண்ணதை வச்சு எல்லாமே அதுக்கு தெரியுது. என்ன இவ்வளோ நாள் ஸ்டாக் பண்ணிச்சு அதை வச்சு தெரியாதா, அதனால் பண்ணிடுது. கிராஃபீன் OSக்குள்ளே போகும்போது இது எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளே பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக கிராஃபீன் OS தான் மாஸ். ஆப்பிள் ஐஃபோன் கூட அதெல்லாம் பண்ண முடியாது. ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுது, சூப்பர். Dakri Nemesis, bro, I am CV14 user. ஆமாம், my secondary device Redmi 12 5G recent-ஆ ப்ரோ கிட்ட 5G பர்பஸ்க்காக Oppo A54 எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். Helio P35 4GB RAM 64GB eMMC Android 11. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. 5 ஹெவி ஆப்ஸ் ரன்னிங், பேக்ரவுண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை. UIA லைட்டாக இருக்குது ப்ரோ. ஆப் ஓப்பனிங் அனிமேஷன்ஸ் இருக்குது, பட் OnePlusல இல்லை. போர்ட்ரேட் பிளர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கட் இஷ்யூ லைட்டாக. வாட் ஐ ஃபவுண்ட் இஸ், சிவியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ரெட்மி 12ல இருக்கு, பட் அவங்க டிசேபிள் தான் பண்றாங்க, ரிமூவ் பண்ணல. டிசேபிள கூட ஹோல் சர்வீஸா டிசேபிள் பண்ணல, அது லைட்டா ரன் ஆகுது. யூசருக்கு மட்டும் ஆக்சஸ் டினை பண்றாங்க. ரூட் ஆக்சஸ் கெயின் பண்ணா ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. பட்ஜெட் ஃபோன்ஸ்க்கு வை திஸ் மச் ஹெவி UI. சிவியை விட Oppo A54ல ஃபேஸ் எல்லாம் குட்டா இருக்கு. ஈவன் இன் லோ லைட் போட்டோ காமிச்சா ஒர்க் ஆகல. அதான் பாத்தியா, இது லோடு தான். இவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. அதான் என்ன சொல்ல வராருன்னா ஒண்ணுடா, இப்போ சிவி மாதிரியான போன் நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஃபுல் இது கொடுக்கவும் இல்லைன்றாரு. ஓகே ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி ரிசோர்ஸ் 12க்கு வந்து இப்போ சப்போஸ் 12லையும் ஃபாஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஹைப்பர் OSல வந்து இப்போ 12க்குன்னு ஹைப்பர் கோர் மாதிரி ஒன்று போட்டு அதுல நிறைய நல்ல இருக்கலே இன்டென்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்றது. பட் இவங்க பிளாக் தான் பண்ணிருக்காங்க. தேவையே இல்லாம ரெட்மி 12லையும் பார்த்தோன்னா அதே 7GB OS உட்காந்துருக்கும். புரியுது, ஓகே, அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். ஆனால் இது என்னன்னா அந்த ஃபைல்ஸை போய் ஆக்சஸ் தான் பண்ணாது. அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் தான் பண்ணாது. இதுவே அப்படியே இவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ கலர் OSல எடுத்துக்கிட்டேன்னு வையேன். கலர் OSல நார்மலாக, அதாவது ஆக்சிஜன் OS கலர் OS ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன்னா 25,000 ரூபாய்க்கு இருக்கிற நார்டு CE4லே பாதி ஃபீச்சர் வந்து நார்டு 4ல இருக்கிற மாதிரியான டிரான்சிஷன் எல்லாமே இருக்க மாட்டேங்குது. CE4லேருந்து CE4 லைட்டுக்கு போனால் மொத்தமும் ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி கொடுக்காம போகும்போது என்ன ஆகுதுன்னா உனக்கு டிவைஸ்ல லோடு கம்மியாகுது. பேசாம ஒன்னு கொடுத்தா கொடுத்துரு, அதையும் பிளாக் பண்ற. நீ கொடுத்துடுற, ஆக்சுவலா டிவைஸ்ல இருக்கு ஆனா யூஸ் பண்ண முடியல, அதுக்கு நீ டிவைஸ்லயே வைக்காத அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் பாயிண்ட், தேவையில்லாம லோட் ஆகுது. நல்ல பாயிண்ட். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என் பைக் இருக்குல்ல டாமினார், அதே இதுதான். டாமினார் என் பாடி, பைக்கோட பாடி 400cc பாடி, ஆனா என்னோட இன்ஜின் 250cc இன்ஜின். 400 இன்ஜின் ஆனா வந்து 185 கிராம்ஸ், 250 இன்ஜின் 182 கிராம்ஸ் கேஜி. 250 இன்ஜினோட பொட்டன்ஷியலே இதால போக முடியாது, வெயிட்டே அப்படியே ஃபுல்லா தடுத்து விட்டுரும். இதே தான் இருக்கும். ஆமா, தேவையே இல்லை, தானியா தான் இருக்கு. அந்த ப்ராசருக்கு எதுக்கு இவ்வளவு லோடு? அதேதான். அது இத்தனைக்கும் யூஸும் பண்ண போறது இல்லை, அதான் ட்விஸ்ட். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போறது இல்லை, ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள சொருகி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஃபெலோஸ். தினேஷ் குமார், ஃபார் சாம்சங் லீவ் 365 phones for S24 Ultra, why One UI stable is not released? If it's not, why pay premium?
டு செல் S25 Ultra more. இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, நிறைய பிரச்சனை ப்ரோ. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடறோம்னு வைங்களேன், கொஞ்சம் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குறையிற மாதிரியான அப்டேட்டை டக்குன்னு நம்ம டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம். பட் அது இன்னும் பெரிய பேக் ஃபயராக இருக்கும். வரவும் போகிறோம்லாம் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். இவ்வளோ நாளாக ஒழுங்காவது வேலை செஞ்சது என் ஃபோனு, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வேலையே செய்யலைன்னு சொல்லி வந்து திட்டுவாங்க. இல்லாட்டி நான் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறேன், பிட்வீன் மோட்ஸ் நான் ட்ராவல் பண்ணும்போது கேமரா ஆப் கிராஷ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னா இன்னும் பெரிய பேக்லாஷ் இது. இப்போ இதுக்கு வந்து உடனே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கணும், ஒரு ஹார்ட் ஃபிக்ஸ் கொடுக்கணும். ஹார்ட் ஃபிக்ஸ்க்கு வந்து ராப்பகலாக வேலை பார்க்கணும், திரும்ப அதெல்லாம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி தேவையில்லாத கமிட்மெண்ட் எல்லாம் வச்சு உள்ள மாட்டுறதுக்கு பொறுமையாக ப்ராப்பர் ஸ்டேபிள் பில்டு கொடுக்கறது பெட்டர்ன்றது தான் வந்து மேனேஜ்மெண்ட் எப்பயுமே திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ணுறதை இந்த காலத்தில் நம்மளாம் வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை. நம்மளாம் என்ன தெரியுமா சொல்கிறோம், உடனே சீக்கிரம் அப்படிங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து இவ்வளோ பக்கோடையும் கொடுத்தாலும் திரும்ப நம்ம தான் போய் நிற்போம் கியூவில். என்ன இது எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்கெல்லாம் வந்து சிஸ்டம் ஆப் சரியா வேலை செய்யலையோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாம்சங் சர்வீஸ் சென்டர் போவாங்க. சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன், 15ல தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு போல சார், அதனால நாங்கள் 14 ஃபிளாஷ் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் பேசாம இதுலேயே இருந்திருப்பேன் தானே, எவ்வளோ வேலை பாருங்க, இப்போ தலையை சுற்றி எங்கெல்லாமோ போகும். அப்போ இதை ரியலைஸ் பண்ணுவோம், எனக்கு தேவையே இல்லை, நீ இது கொடுத்துருக்கவே வேணாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவன் கொடுக்காம இருக்கிறதே என்ன கேட்டால் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது இந்த நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பக்கெல்லாம் இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமா அவன் கொடுக்குற பில்டில் நான் சொல்கிற அளவுக்கு கிராஷ் ஆகிற மாதிரியான ஒரு பில்டு கொடுத்தான்னு வைங்க, அப்போ அவன் வந்து செத்தான். இதுதான் வந்து இங்கே இருக்கிற சேலஞ்சு. இவ்வளோ மாதம் கழிச்சு கொடுக்குறதுல வந்து இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னென்னா, மேஜர் அப்டேட்ஸ் பண்ணும்போது சில சமயங்களில் பழைய மாடியூலில் புது மாடியூல் போய் உட்காந்து பிரச்சனை பண்ணி விட்ரும். அதனால எப்பயுமே மேஜர் அப்டேட் பண்ணும்போது கம்யூனிட்டி பேஜஸ்லாம் போய் படித்தாலும் கூட கஸ்டமர் கம்யூனிட்டியில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, 14 பேஸ்டு ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னு வை, அதே டீம் திரும்ப எவல்யூஷன் எக்ஸே 15 பேஸ்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னா 14லேருந்து 15 போகும்போது ஃபுல்லாக ஒய்ப் பண்ணிட்டு தான் போக சொல்லுவாங்க. அப்படியே மேலே ஓவர் ரன் அடிக்க சொல்ல மாட்டாங்க, ஃபுல்லாக இது பண்ணி ஒய்ப் பண்ணிட்டு தான் போக சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, எப்பயுமே நீங்கள் வந்து 15 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை ரீசெட் அடிச்சுக்கோங்க, அடிச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க போய் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் புதுசாக பண்ணணும், புது ஃபீல் கிடைக்கும். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டிவைஸே ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் S23 Ultra வந்து அந்த பேக் கவருக்காக போய் கொடுத்துட்டு அப்போ நான் ரீசெட் அடிச்சுட்டு தான் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி இருந்ததோட அதில் இன்னும் ஃப்ளூயிடாக ஃபீல் ஆச்சு. ரீசன் என்னன்னா, 2 வருஷம் கழிச்சு இது அடிக்கிறேன், ரீசெட் அடிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கும். அதனால தப்பு இல்லை, பண்ணலாம் அப்படின்றேன். நம்ம வந்து ரொம்ப இன்டென்ஸான யூசர்னா இதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப கேஷுவல் யூசர்னா நம்ம 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே வச்சிருக்கலாம். சூப்பர். அதுக்கு அடுத்து வசிதன். I have personally used Lava Home services for my Lava Blaze curve. Super. First they replaced with new mobile for the issue. Then they refunded me the entire amount when the replaced device even had the same issue. All this was done me sitting in my house over the phone. Their executive came home and did all the process. For replacement process they bought the replacement device first and then replaced. For refund process they refunded the amount beforehand, then they took the mobile. By seeing their after sales service I bought Lava Agni 3 which is working fine. Super bro, thanks bro. வேற லெவல் ஃபீட்பேக் இது. எங்களுக்கு இது நிஜமா தெரியாது. லாவா இந்த மாதிரியே அவனோட போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இதே டெடிகேஷனோட இருந்தா பரவாயில்ல. இல்லடா, இந்த மாதிரி இந்த சந்தேகத்தையே விட்டுருங்கன்ற நான். குடுக்குறானா குடு, அவ்வளவுதான். போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் மறந்துடாத. எனக்கு இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பார்த்தாலும் காண்டாகும். போனர் நான் வந்து இப்போ 2.4 lakhsல இருக்கு, 2.4 lakhsல இருக்கும்போது இப்படி இருக்கீங்க, நீங்களே நாளைக்கு 2 million ஆயிட்டா இப்படி இருப்பீங்களா? எனக்கு அது எப்படி இருக்குன்னா, புரியுதா? பாத்துக்கலாம், நடந்தா பாத்துக்கலாம். இல்லை அப்போ 2 million ஆயிடுச்சுன்னா நீ மாறிடுவியா? இதான் கேள்வி. அது எப்படி நீங்க வந்து கன்க்ளூட் பண்றீங்க? இல்லாட்டி அந்த மாதிரியான தாட் உங்க மனசுல ஏன் விதைக்கப்படுதுங்கிறது தான் என் கேள்வி. இப்போ லாவா ரொம்ப பிஸி ஆகுறாங்கன்னா, லாவால நிறைய டிவைசஸ் சேல் ஆகுதுன்னா அப்போ அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து பிஸி ஆகும். ஏன்னா நிறைய பேர் வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், இல்லாட்டி நிறைய ப்ராப்ளம் வரலாம். அப்போ அதுவும் பிஸி ஆக தான் செய்யும். அப்போ அதையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன், அது இத்தினூண்டா தான் இருக்கும். நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ இவர் வாங்குறாரா, இப்போ இதை பார்த்துட்டு இன்னொரு சரி ஓகே சூப்பராக கஸ்டமர் சர்வீஸு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் போவார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்துடும்ல. இல்ல வந்துடும்ல, வரல இது வரைக்கும். இதுக்கப்புறமும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையே நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேல வைப்போம். அப்படி பண்ணல அப்படின்னும் போது எடுத்து போட்டு அடிப்போன்றேன். ஆனா நம்ம இப்பயே சும்மா போட்டு சொரியும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப என்ன வந்து அவனா வந்துட்டு பெய்ட் வீடியோக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், நான் பண்ணல சரியா, பண்ணா பாத்துக்கலாம். இல்லடா, பண்ணும்போது வந்து நீங்க இதை கேளுங்க, பண்ணாதப்பே வந்து ஏன் அட்வைஸ் பண்றீங்க? கரெக்ட் தான், புரியுதா? அந்த கான்டெக்ட் தான் எனக்கு எப்பயுமே வந்து செட் ஆகுது. இந்த தாட் எங்க இருந்து விதைக்கப்படுதுன்னா இப்படிதான், இந்த மாதிரியான கேள்விகள் வராது போது தான் எனக்கு காண்டாகுது. ஏன்னா இப்போ இதே மாதிரி தான், இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றான் ஒரு பிராண்டு அப்படின்னும் போது இதே லைஃப் லாங் பண்ணுவானா என்ன, பண்ண முடியுமா?
பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா டேய் இன்னைக்கு தானடா இருக்கு 4 வருஷம் கழிச்சு அவன் பண்ணலன்னா அவனை போட்டு அடிப்போம். ஏன்டா 4 வருஷம் முன்னாடி பண்ண முடிஞ்சிருக்கு நீ ஏன்டா பண்ணலன்னு நம்ம கேட்போம். அது தப்பு கிடையாது. பட் 4 வருஷம் கழிச்சு அவன் என்னவா இருப்பான்றதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கேட்குறேன். இதை மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் OnePlusலாம் நடந்துச்சு. OnePlus 1, 2, 3 வரைக்கும் அவன் கம்யூனிட்டின்னு இருந்தான். எப்போ அவன் வந்து பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சானோ அவன் மொபைலும் நாசமாக போச்சு. இப்பயும் நான் திரும்ப சொல்கிறேன், நத்திங் இன்னைய வரைக்கும் வி லிசன் டு யூ தான் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறான். இதே தான் OnePlus இன்றைக்கும் அதே தான் பிரிண்ட் பண்ணி பேட் லோன் போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அதை பண்ண தான் செய்வாங்க. சில சமயங்களில் அவங்க மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்றது நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க ஷூவில் போய் காலை விட்டு பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாதுன்றது நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம். சரியா? எதனால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போனாங்கன்றதுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிள். இப்போ ஒரு நேற்று வந்து நான் Xiaomi 15 வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து நிறைய பேர் கீழே வந்து எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெய்டு கொலாபரேஷன் நினச்சும் கமெண்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து இன்னொரு சிலர் என்ன சொல்லலாம்னா நீங்கள் எப்பயுமே லவுடாக ரொம்ப போல்டாக தானே பேசுவீங்க, ஏன் அவ்வளோ சைலண்டாக பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஹைலைட் என்னன்னா நான் எப்போ வீடியோ எடுத்தேன், எங்கேருந்து எடுத்தேன், எந்த சுச்சுவேஷனில் எடுத்தேன் யாருக்குமே தெரியாது. கமெண்ட் யாருனாலும் போடலாம். நான் எடுக்கும்போது டைம் ஆக்சுவலாக 12 மணிக்கு மேலே ஹோட்டல் ரூமில் நீ 12 மணிக்கு மேலே நைட்டு உட்காந்து கத்தி எப்போ எனர்ஜெட்டிக்கில் நான் பேசியிருந்தேன்னா உடனே கையில் வந்து வேணா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கொடுத்து டாக்ஸி போட்டு வெளில அனுப்பியிருப்பாங்க. ஓடி போயிரு, ஒன்னால என்னோட ஹோட்டலே ஸ்பாயில் ஆகுது, எனக்கு வந்து இப்போ பக்கத்தில் 2 ரூமில் இருக்கிறவன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானா நீ தான் காரணம். அப்படி தான் இருக்கும். நான் இடம் பொருள் லெவல் பார்த்து தான் நான் பேச முடியும். என்னோட எனர்ஜி எப்பயுமே இப்போ இங்கே ஜாலியாக நான் பேசுகிற காரணம்னா இங்கே இந்த இடமே இதுக்கு தான் இருக்குது. பட் அங்கே நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்த ரூமு, ரெஸ்ட் எடுக்க கொடுத்த ரூமில் உட்காந்துட்டு நான் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கேமராவை போட்டு நான் பாட்டு கத்திட்டு கிடந்தேன்னு எப்படி இருக்கும்? அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ண முடியும். பட் இதையே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்கிற போது தான் நமக்கு வருத்தமாக இருக்கும். அதே தான் இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும்போது காண்டாகுதுன்னு. ஓகே ரைட்டு. இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். பாய். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.